கீதை பெரியவர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பகவத்கீதை யாராருக்கெல்லாம் சொல்லணும், யாராருக்கெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த உபதேசம் அவ்வளோ முக்கியமானது. இது ஏன் அப்படி பகவான் அப்படி சொல்கிறாருன்னா, அவர் டைரக்ட் மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு டைரக்ட் என்ன சொல்கிறாரோ அதுமாதிரி மற்றவங்க நடக்கணும். அதேமாரி அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரம், இந்த பூமியில் பிறந்திருக்கிறவங்க ஜீவராசி அத்தனைத்துக்கும் ஒவ்வொரு காரணி இருக்கும். அதுதான் அந்த மகாபாரதம் ராமாயணம்லாம் நம்ம பார்க்கணும். ராமாயணத்தில் ராமர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய ராவணனுக்கு பலத்தை கூட்டுறாங்களாம். அது மாதிரி அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கிறோம். இப்போ இன்னும் கேட்டினாக்கா, இந்த இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் யாராலையும் அழிக்க முடியாது. யாருமே நம்ம இதை விளம்பரப்படுத்தியோ இந்து மதம் இப்படிப்பட்டது உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணியும் நம்ம எதுவும் செய்யறது கிடையாது. ஆனால் மற்ற மதங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு காசு சேர்ப்பாங்க. சேர்த்து என்ன பிரயோஜனம்? இப்போ ராமர் கோயில் பண்ணி இடித்தான். அதனால் அந்த பாபர் இடித்ததுனால அவனை அழிச்சு முடித்த அந்த இடத்துல மசூதி இல்லை. 500 ஆண்டு பிற்பாடு கூட இது யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இது அப்படிப்பட்டது தர்மம், சனாதன தர்மம் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது இந்து மதத்தில். ராமாயணம், மகாபாரதம், ஒவ்வொன்றும் திருக்குறள், ஒவ்வொன்றும் சனாதன தர்மத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. தர்மன்றது அது சனாதனத்தை பற்றி நினைக்கணும்னா தனி விளக்க வேணும். இப்போ வேண்டாம் அதுக்கு. இப்போ அந்த பகவத்கீதை மட்டும் ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னா, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னை திருத்திக்கோ. பகவத்கீதை என்பது மற்றவங்களை எல்லோரும் திருத்தத்துக்கு இல்லை. முதல்ல யார் படிக்கிறானோ அவன் திருந்தணும். ஒவ்வொருத்தரும் தன்னை திருத்திக்கிட்டு தான் பகவத்கீதை. எல்லோரும் தான் தெரிஞ்சிட்டா ஒவ்வொருத்தரும் எல்லாரும் நாடே தெரிஞ்சிடும். அதனால் இது யாரும் திருத்தத்துக்காக இது இல்லை. இது என்னுடைய கடமை, நான் செய்கிறேன். கேட்குறவங்க கேட்கட்டும், அவங்க அது பலனடைவாங்க. அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, அதுவும் சில பேர் விரும்பாதவங்களுக்கு இந்த பகவத்கீதை சொல்லக்கூடாது. அதை எங்கே சொல்கிறாருன்னா, 18வது அத்தியாயத்தில் 67வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, தவம் இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் தொண்டு புரியாதவனுக்கும் என்னை இகவனுக்கு இக்கோட்பாட்டை நீ ஏம்பாதே. என்ன சொல்கிறார்? தவம் பண்ணாதவன் நினச்சா அவனுக்கு பகவத்கீதை சொல்லாது. பக்தி இல்லையா அந்த இடத்துல சொல்லாத. அப்புறம் இது ரெண்டுமே இல்லைனாலும் கோயிலில் தொண்டு, இல்லை மற்றவங்களுக்கு தொண்டு, கோயிலில் பெருக்கிறது, ஏதாச்சும் ஒரு வேலை, ஏதாவது ஒரு பணம் தொண்டு, பண வசதி இருந்தால் பண வசதி கைங்காரியம், பணம் இல்லையா நம்ம உடல் உழைப்பு. அந்த தவத்தை பற்றி 17வது நிறைய சொல்லுவார். அது அப்போ நம்ம பார்ப்போம். இப்போது யாருக்கு சொல்லக்கூடாதுன்னா என்ன பண்ணுற, தொண்டு செய்யாதவர்களுக்கும். அப்படி தொண்டு செஞ்சால் கூட அவனுக்கு பகவத்கீதை சொல்லலாம். அதே நேரத்தில் கடவுளை குறை சொல்லுவான் நாத்திகர்கள். கடவுளை இல்லைன்னு சொல்லுவான். அவனை பற்றி நீ அவங்ககிட்ட போய் கடவுள் இருக்கிறாரு, அவருடைய சக்திகளோ இப்படி இருக்குது அப்படின்னு எதுவும் நீ சொல்லாத. அதை நான் பார்த்துக்கிறேன். நான் எப்பப்போ யாருக்கு என்னென்ன தெரிவிக்கணும் அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீ புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்றது அனுபவத்தோடு. நம்ம சொன்னோம் இல்லையா, 9வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் என்ன சொல்லியிருந்தாரு, யாருக்கு பொறாமை இல்லோ அவங்களுக்கு தான் பகவத்கீதை கிடைக்கும். அது மாதிரி யாருக்கு நீ ஒன்று திருத்தி நீ என்னை வணங்கு, உனக்கு எல்லாத்தையும் கரை சேர்க்கிறன்றார் அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி நமக்கும். இது பகவத்கீதை அர்ஜுனனுக்கு சொன்னதாக நம்ம நினச்சிருக்கோம். அது புராணம். ஆனால் இது ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடியது தான் பகவத்கீதை. இதை நம்ம பகவத்கீதை நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்து இருக்குது. அது ரொம்ப அனுபவமாக இது நம்ம பகவானை சரணாகதி அடையும் பொழுது அது நம்மளுக்கே புரிய வைப்பார். அதை புரிய வைக்கும்போது தான் நம்மளுக்கு அதனுடைய மகிமை தெரியும். 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தில் காமிப்பார். இப்போ என்ன சொல்கிறார் பார்ப்போம். தவமில்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் தொண்டு புரியாதவனுக்கும் என்னை இகழ்வனுக்கும் இக்கோட்பாய் ஏம்பாதே. ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம். தினம் ஒரு ஸ்லோகம் கேட்போம். கிருஷ்ணா அர்ப்பணம். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.